ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் சிக்கன் கிரேவி. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த வதக்கின தேங்காவிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் கொதித்ததுமே அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இளஞ்சிவப்பாக வர அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காய், சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினமே நம்ம நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை, இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் அந்த சிக்கனில் சேர்த்துக்கோங்க. நல்லா சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோடனே சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.